வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேசிக்ஸ் ஆஃப் ட்ரூத் டேபிள் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நெகேஷன். ஸோ நெகேஷன்னா ஒன்றும் இல்லை, அது ஒரு நாட் கேட். நெகேஷன்னானது ஒரு நாட் கேட். ஓகேங்களா? சரி, இப்போது நம்ம பி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பிக்கு வந்து நம்ம நாட் கேட் கண்டுபிடிக்க போகிறோம், நெகேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் நெகேஷன் சிம்பிள். ஓகேங்களா? சரி, நம்ம ரெண்டு இன்புட் எடுத்துக்கிறோம். ட்ரூ ஒரு இன்புட்டு, ஃபால்ஸ் ஒரு இன்புட்டு. ஸோ ட்ரூ எடுத்து நம்ம நெகேஷன் எடுத்தோம்னா ஃபால்ஸ்னு வரும், ஆப்போசிட்டாக ஒரு ஆன்சர். ஸோ ட்ரூக்கு ஆப்போசிட்டு ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ் எடுத்தோம்னா அதுக்கு ஆப்போசிட்டு ட்ரூ. ஸோ நெகேஷன்னா இப்படி தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன் என்னதுன்னா இது வந்து ஒரு ஆண்ட் கேட். கன்ஜங்ஷன் என்னது? ஆண்ட் கேட். சரி சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு வேரியபிள்ஸ் எடுத்துக்கிறோம், பி கியூ. ஸோ ரெண்டு வேரியபிள்ஸில் நம்மளுக்கு 4 இன்புட் வரும், ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ். கியூக்கு எடுக்கும்போது ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். இப்போ ஒரு ஆண்ட் கேட்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம இந்த ரெண்டு காலமில் தான் நம்ம பார்க்கணும். இப்போது இதில் எங்கேயாவது ஃபால்ஸ் இருக்கா? இல்லை. ஃபால்ஸ் இல்லைன்னா நம்ம ட்ரூன்னு எழுதிக்கலாம். ஒரு இடத்துலையாவது ஃபால்ஸ் இருந்தால் அவுட்புட் வந்து ஃபால்ஸ்னு வரும். இங்கே ஃபால்ஸ் இருக்கா, அப்போ ஃபால்ஸ். இங்கே ரெண்டுத்துலேயுமே ஃபால்ஸ் இருக்குது, ஸோ ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸுன்னு இருந்தாலே நம்மளுக்கு ஃபால்ஸுன்னு வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஸ்ஜங்ஷன். டிஸ்ஜங்ஷன்னா ஆர் கேட்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, ஆர் கேட்னா என்னதுன்னா ஒரு ட்ரூ இருந்தாலே ட்ரூன்னு அர்த்தம். இப்போது இங்கே ரெண்டு ட்ரூ இருக்குது, அப்போ கண்டிப்பாக ட்ரூ தான் வரும். இதில் ஒரு ட்ரூ இருக்குது, ஸோ ட்ரூ. இது ரெண்டுத்துலேயும் ஒரு ட்ரூ இருக்குது, ட்ரூ. ஸோ இதில் ட்ரூவே இல்லை, அப்போ ஃபால்ஸ். ஸோ ஒரு ட்ரூ இருந்தாலே நம்ம என்ன பண்ணணும்? ட்ரூன்னு எழுதணும். அதான் ஆர் கேட். இந்த ஆர் கேட்டுக்கு இன்னொரு பேர் டிஸ்ஜங்ஷன். நெக்ஸ்ட் இம்ப்ளிகேஷன். இம்ப்ளிகேஷனா யூனி டைரக்ஷனல்னு சொல்லுவோம் இதை. சரி, அதாவது ஒரே ஒரு ஆரோ மட்டும், இந்த மாதிரி ஆரோ டைரக்ஷன். ஓகேங்களா? சரி, பிக்யூ இன்புட் எடுத்துக்கிறோம், ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். ஓகே, இந்த மாதிரி சிங்கிள் ஆரோ இருந்துச்சுன்னா இதோட மீனிங் என்னன்னா எங்கே ட்ரூ ஃபால்ஸ் இருக்கோ அங்கே அந்த இடத்துல மட்டும் ஃபால்ஸ். இப்போ நம்ம பிக்கும் கியூக்கும் வந்து ஆரோ பார்க்குறோம். ஸோ நம்ம ஆரோ இப்படி பார்க்கணும். ஸோ டிக்கும் எஃப்க்கும் ஆரோ பார்க்குறோம். இங்கே டிஎஃப் இருந்தாலே ஃபால்ஸ். எஃப்டி இருந்தால் ஃபால்ஸ் எழுதக்கூடாது, நம்ம வந்து இப்படி தான் பார்க்குறோம். ஸோ டிக்கும் எஃப்க்கும் இருந்துச்சுன்னா ஃபால்ஸ். ஸோ டிஎஃப் இருந்தாலே ஃபால்ஸ், மற்ற இடம் எல்லாமே ட்ரூன்னு எழுதணும், அவ்வளோதான். ஓகேங்களா? இதுதான் இம்ப்ளிகேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பை கண்டிஷனல். பை கண்டிஷனல் என்னதுன்னா ரெண்டு பக்கமும் ஆரோ இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ரெண்டு ஆரோ இருக்கும். சரி, ஸோ பி கியூ இன்புட் எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள், பை கண்டிஷனல்னால் நம்ம டிஎஃப் இருந்தாலும் ஃபால்ஸ் எழுதணும், எஃப்டி இந்த மாதிரி டிஎஃப் இந்த பக்கம் இருந்தாலும் ஃபால்ஸ் எழுதணும். ஓகேங்களா? ஸோ டிஎஃப்க்கும் ஃபால்ஸ் எழுதணும், எஃப்டிக்கும் ஃபால்ஸ் எழுதணும். அதான் பை டைரக்ஷன். அப்போ இங்கே ரெண்டு ஃபால்ஸ் வரும், மற்ற ரெண்டுத்துக்குமே ட்ரூ வரும். ஸோ டிஎஃப் இருந்தாலும் ஃபால்ஸு, எஃப்டி இருந்தாலும் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட். ஆர் கேட்டுன்னு சிம்பிள் ஆர்னா ப்ளஸ். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ஆர் நம்ம வந்து ப்ளஸ் போட்டு ஒரு ரவுண்டு போடுவோம். ஓகேங்களா? சரி, ரொம்ப சிம்பிள். எக்ஸ்க்ளூசிவ் ஆர்னா என்னதுன்னா இன்புட்டு சேமாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்னு வரும். இங்கே பாருங்கள், இதில் டி இருக்கா, சேம் இன்புட் தானே, ஃபால்ஸ். இங்கே பாருங்கள், எஃப்எஃப் சேமாக இருக்கா, அப்போ ஃபால்ஸ். ஸோ இன்புட்டு சேமாக இருந்தால் ஃபால்ஸு, டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ட்ரூ. ஸோ இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் ட்ரூத் டேபிள். இப்போ இதுக்கான ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ட் த ட்ரூத் டேபிள் ஃபார் பி ஆரோ கியூ எக்ஸ்ஆர் கேட், அப்புறம் நாட் பி நெகேஷன் பி, பை டைரக்ஷன், அப்புறம் நாட் ஆர். இதுக்கான நம்ம ட்ரூத் டேபிள் ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது இல்லை எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இங்கே பி இருக்குது, இங்கே கியூ இருக்குது, இங்கேயும் பி தான் இருக்குது, புதுசாக இங்கே ஒரு ஆர் இருக்குது. அப்போ டோட்டலாக 3 வேரியபிள்ஸ் இருக்குது. 3 வேரியபிள்ஸ் தான் 8 இன்புட் வரும். அப்போ ஃபஸ்ட் நம்ம இந்த பி கியூ இந்த ஆருக்கு ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். ஸோ மொத்தம் 8 இன்புட் வந்ததுன்னா நம்ம எப்படி எழுதணும்? ட்ரூ. ஸோ ட்ரூ 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 4 ட்ரூ எழுதணும், அப்புறம் 4 ஃபால்ஸ் எழுதணும். அடுத்தது 2 ட்ரூ எழுதணும், 2 ஃபால்ஸ் எழுதணும். ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ். இங்கே வரும்போது ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், அந்த மாதிரி எழுதணும். டிஎஃப் டிஎஃப் டிஎஃப். ஓகேங்களா? சரி, இப்போது நம்ம பி தெரிஞ்சிருச்சு, கியூ தெரிஞ்சிருச்சு,
அப்புறம் இதில் இருக்க யூஸ் பண்ண போகிற இந்த ஆரும் தெரிஞ்சிச்சு. இப்போ நம்மளுக்கு நாட் பி தேவை, நாட் ஆர் தேவை, அதாவது நெகேஷன். ஓகேங்களா, நெகேஷன் பி தேவை. இப்போ பி இங்கே தான் இருக்குது, இதுக்கு நெகேஷன் அது ஆப்போசிட்னு அர்த்தம். ஸோ ட்ரூக்கு ஆப்போசிட்டு ஃபால்ஸ், இந்த ட்ரூக்கு ஆப்போசிட்டு ஃபால்ஸ், இந்த ட்ரூக்கு ஆப்போசிட்டு ஃபால்ஸ், இந்த ட்ரூக்கு ஆப்போசிட்டு ஃபால்ஸ், இந்த ஃபால்ஸ்க்கு ஆப்போசிட் என்னது ட்ரூ, ஃபால்ஸ்க்கு ஆப்போசிட் ட்ரூ, ஃபால்ஸ்க்கு ஆப்போசிட் ட்ரூ, ஃபால்ஸ்க்கு ஆப்போசிட் ட்ரூ. நெக்ஸ்ட் இப்போ நெகேஷன் ஆரை கண்டுபிடிச்சி வச்சுப்போம். அப்போ ஆரில் போய் பார்க்கணும், இந்த ஆருக்கு ஆப்போசிட் எடுத்தால் நெகேஷன். ஸோ இந்த ட்ரூக்கு என்ன வரும் ஃபால்ஸ், இந்த ஃபால்ஸுக்கு ட்ரூ, இந்த ட்ரூக்கு ஃபால்ஸ், இந்த ஃபால்ஸுக்கு ட்ரூ, இந்த ட்ரூக்கு ஆப்போசிட்டு ஃபால்ஸ், ஃபால்ஸ்க்கு ஆப்போசிட்டு ட்ரூ, ட்ரூக்கு ஆப்போசிட்டு ஃபால்ஸ், ஃபால்ஸ்க்கு ஆப்போசிட்டு ட்ரூ. நெக்ஸ்ட் இப்போது நம்மளுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் இந்த பிக்கும் கியூக்கும் யூனி டைரக்ஷன் கண்டுபிடிப்போம். பி இங்கே இருக்குது, கியூ இங்கே இருக்குது. ஸோ யூனி டைரக்ஷனாக பியிலேருந்து கியூக்கு பார்க்கணும் எங்கேயாவது டிஎஃப் இருக்கான்னு. இதில் எங்கே இருக்குது டிஎஃப், இங்கே டி, இங்கே எஃப் இருக்குது. அப்போது இந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணணும், ஃபால்ஸ் எழுதணும். அடுத்தது வேறு எங்கேயாவது டிஎஃப் இருக்கா, இங்கேயே இருக்குது பாருங்கள் டிஎஃப். ஸோ டிஎஃப் இருந்தால் ஃபால்ஸ். அடுத்தது வேறு எங்கேயா டிஎஃப் இருக்கா, இல்லை. ஸோ மற்ற இடம் எல்லாமே ட்ரூன்னு எழுதிக்கலாம் நீங்கள். ஸோ யூனி டைரக்ஷனாக ஒரு டிஎஃப் இருந்தாலே ஃபால்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது பாருங்கள், நாட் பி, அதாவது நெகேஷன் பிக்கும் இதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். நெகேஷன் பிக்கும் நெகேஷன் ஆருக்கும் பை டைரக்ஷன். நெகேஷன் பி இங்கே இருக்குது, நெகேஷன் ஆர் இங்கே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுத்துக்குமே பை டைரக்ஷன் கண்டுபிடிச்சி இங்கே எழுத போகிறோம். பை டைரக்ஷன் என்னது, டிஎஃப் இருந்தாலும் ஃபால்ஸ் எழுதணும், எஃப்டி இருந்தாலும் ஃபால்ஸ் எழுதணும். இங்கே எஃப்டி இருக்குங்களா, அப்போ இங்கே ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு இங்கே எஃப்டி இருக்குங்களா, ஃபால்ஸ். இங்கே டிஎஃப் இருக்கா, ஃபால்ஸ். இங்கே டிஎஃப் இருக்கா, ஃபால்ஸ். ஸோ டிஎஃப் இருந்தாலும் ஃபால்ஸ் எழுதணும், எஃப்டி இருந்தாலும் ஃபால்ஸ் எழுதணும். மற்ற இடம் எல்லாமே ட்ரூன்னு எழுதிக்கலாம். ட்ரூ, 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 ட்ரூ. ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கும் இதுக்கும் எக்ஸ்ஆர் கேட் எடுக்க போகிறோம், எக்ஸ்க்ளூசிவ் ஆர். அப்போது நம்ம இதுவும் கண்டுபிடிச்சி வச்சிட்டோம், இதையும் கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். அப்போ இது ரெண்டுத்துக்கும் ஈஸியாக எக்ஸ்ஆர் எடுத்துடலாமா. எக்ஸ்ஆர்னா என்னது, சேம் இன்புட்டாக இருந்தால் ஃபால்ஸ். இப்போ ட்ரூ ட்ரூ சேம் இன்புட் ஃபால்ஸ். இங்கே பாருங்கள் வேறு எங்கே சேமாக இருக்குது பாருங்கள், இங்கே எஃப்எஃப் சேமாக இருக்குது, ஃபால்ஸ். இன்புட்டு சேமாக இருந்தால் ஃபால்ஸ். இங்கே ரெண்டு இன்புட் சேமாக இருக்கா. ஸோ மற்ற இடம் எல்லாமே ட்ரூ. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த டேபிள்லேருந்து நீங்கள் எப்படி சிங்கிள் ஆரோ கண்டுபிடிக்கணும், எப்படி எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கண்டுபிடிக்கணும், எப்படி நெகேஷன் கண்டுபிடிக்கணும், எப்படி பை டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும்னு இந்த ப்ராப்ளம்ல தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேங்களா. இப்போ அடுத்தது இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளம்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுப்பீங்கன்னா, ஃபைனலாக நீங்கள் எப்படி இந்த AND கேட் கண்டுபிடிக்கிறது, ஆர் கேட் கண்டுபிடிக்கிறது, ரெண்டு வேரியபிள் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளம்ஸ்லையும் உங்களுக்கு எல்லா டைப்ஸும் நான் அடக்கிட்டேன். ஓகேங்களா. சரி, ஃபஸ்ட்டு இதில் எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இங்கே P இருக்குது, இங்கே Q இருக்குது, இங்கேயும் P இங்கேயும் Q தான் இருக்குது. அப்போ 2 வேரியபிள்ஸ் இருந்தால் 4 இன்புட் தான் வரும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த Pக்கும் Qக்கும் வேல்யூஸ் எழுதிடலாம். Pக்கும் Qக்கும். ஸோ Pக்கு 2 ட்ரூ 2 ஃபால்ஸ், Qக்கு 1 ட்ரூ 1 ஃபால்ஸ், 1 ட்ரூ 1 ஃபால்ஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த நாட் P தேவை. அப்போ நாட் P கண்டுபிடிச்சிடும், அதாவது நெகேஷன் P. Pக்கு ஆப்போசிட் தான் நெகேஷன் P. ட்ரூக்கு ஆப்போசிட்னா வரும் ஃபால்ஸ், ட்ரூக்கு ஆப்போசிட் ஃபால்ஸ், ஃபால்ஸ்க்கு ஆப்போசிட் ட்ரூ, ஃபால்ஸ்க்கு ஆப்போசிட் ட்ரூ. நெக்ஸ்ட் நெகேஷன் Q கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது Qக்கு ஆப்போசிட், ட்ரூக்கு ஆப்போசிட் ஃபால்ஸ், ஃபால்ஸ்க்கு ஆப்போசிட் ட்ரூ, ட்ரூக்கு ஆப்போசிட் ஃபால்ஸ், ஃபால்ஸ்க்கு ஆப்போசிட் ட்ரூ. நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது Pக்கும் Qக்கும் AND கேட் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. Pக்கும் Qக்கும். ஸோ Pக்கும் Qக்கும் AND கேட். AND கேட் என்னது, இந்த ரெண்டுத்தில் எங்கேயாவது ஒரு ஃபால்ஸ் இருந்தாலே ஃபால்ஸ். இதில் ஃபால்ஸ் இருக்கா, இல்லை. இதில் ஃபால்ஸ் இருக்கா, இருக்குது. அப்போ இங்கே ஃபால்ஸ் வரும். இதில் ஃபால்ஸ் இருக்கா, இருக்குது. இந்த ரெண்டுத்துலையும் ஃபால்ஸ் இருக்கா, ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இல்லாத இடத்துல ட்ரூ. ஸோ ஒரு ஃபால்ஸ் இருந்தாலே ஃபால்ஸ். ஓகேங்களா. இதுதான் AND கேட். நெக்ஸ்ட் இப்போ கண்டுபிடிச்ச இந்த AND கேட்டுக்கு நம்ம நெகேஷன் எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு நெகேஷன் எத்தனை வரும், ஆப்போசிட். ட்ரூக்கு ஆப்போசிட்டு ஃபால்ஸ், ஃபால்ஸ்க்கு ஆப்போசிட்டு ட்ரூ, ஃபால்ஸ்க்கு ஆப்போசிட் ட்ரூ, ஃபால்ஸ்க்கு ஆப்போசிட் ட்ரூ. நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது பாருங்கள், நாட் Pக்கும் நாட் Qக்கும் ஆர் கேட் எடுக்க போகிறோம். இதுதான் நாட் P, இதுதான் நாட் Q. இதுக்கு ரெண்டுத்துக்குமே ஆர் கேட். ஆர்னா என்னது, ஒரு ட்ரூ இருந்தாலே ட்ரூ. இந்த ரெண்டுத்தில் ட்ரூ இருக்கா, இல்லை. இது ரெண்டுத்தில் எங்கேயாவது ஒரு ட்ரூ இருக்கா, இருக்குது, ட்ரூ. இதில் ரெண்டுத்தில் எங்கேயாவது ட்ரூ இருக்கா, இருக்குது, ட்ரூ. இந்த ரெண்டுத்தையும் ட்ரூ இருக்கா, இருக்குது. ஸோ மற்ற இடம் எல்லாமே ஃபால்ஸ்.
ஓகேங்களா? ஸோ இதையும் கண்டுபிடிச்சாச்சு, இதையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரெண்டுத்துக்குமே பை டைரக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பை டைரக்ஷன் என்னது? ட்ரூ ஃபால்ஸ் இருந்தாலும் ஃபால்ஸு, ஃபால்ஸ் ட்ரூ இருந்தாலும் ஃபால்ஸ். இப்போ இங்கே எங்கேயாவது டிஎஃப் இருக்கா? இல்லை. இதில் எங்கேயாவது டிஎஃப் எஃப்டி இருக்கா? இல்லை. டிஎஃப் எஃப்டி இருக்கா? இல்லை. டிஎஃப் எஃப்டி இருக்கா? இல்லை. அப்போது டிஎஃப்பும் இல்லை, எஃப்டியும் இல்லை. அப்போ மற்றது எல்லாமே என்ன வரும்? இதில் ட்ரூ ட்ரூ ட்ரூன்னு வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். இந்த மாதிரி எல்லாமே ட்ரூவாக வந்துச்சுன்னா டாட்டாலஜின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாமில் டாட்டாலஜின்னு கேட்டாங்கன்னா அப்போ ஃபைனல் ஆன்சர் எல்லாமே ட்ரூ ட்ரூ ட்ரூன்னு வரும், டாட்டாலஜி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பேசிக்ஸ் ஆஃப் ட்ரூத் டேபிள்.